விமான சேவைகளை கையாள முடியாமல் இண்டிகோ நிறுவனம் திணறுவதால் அதன் 10% விமான சேவைகளை குறைக்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து நாள்தோறும் 400 முதல் 500 விமானங்களின் சேவையை குறைக்க இண்டிகோ நிறுவனம் முடிவு செய்துள்ளது. நாள் ஒன்றிற்கு 2200 விமானங்களை இயக்கி வரும் இண்டிகோ நிறுவனம் உள்நாட்டு விமான போக்குவரத்தின் 65% தேவையை பூர்த்தி செய்கிறது. விமானிகள் மற்றும் ஊழியர்களின் பணிநேர உச்சவரம்பு கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்த நிலையில் போதிய விமானிகள் இல்லாமல் இந்தியா முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் 9வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதற்கு வழங்கப்பட்டுள்ள விமான சேவைகளை திறம்பட கையாளவில்லை என்பதால் அதன் 5% விமான சேவைகளை குறைத்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் நேற்று உத்தரவிட்டது. பின்னர் அதனை 10% உயர்த்துவதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அறிவித்துள்ளார். இதனையடுத்து தினசரி இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்க இண்டிகோ நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அரசு உத்தரவின்படி தினசரி 216 விமானங்கள் இயக்கத்தை குறைக்க வேண்டிய நிலையில் நாள்தோறும் 400 முதல் 500 விமான சேவையை குறைக்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. 9வது நாளாக இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்படுவதால் பயணிகளுக்கு பாதிப்பு அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.